இப்போ எனக்கு ஒரு பயம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வெளியில் எழுந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பயத்தோட என்னெல்லாம் பிக்சர் எனக்கு ரிலேட்டடாக இருக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரும். சப்போஸ் எனக்கு நாய்னா பயம்னா நாய் வரும், பாம்புனா பயம்னா பாம்பு வரும். அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு இருட்டான ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அது பயம் அப்படின்னா அந்த பிக்சர். ஸோ இப்போ எதனா பாம்பு நாய் அந்த வீடு எல்லாம் என்னோட இமேஜஸில் வரும் ட்ரீமில். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் என்னமோ வருதே. நம்ம நினச்சிப்போம் ஏன் நாய் வந்துச்சு, ஏன் பாம்பு வந்துச்சு, ஏன் வீடு வந்துச்சு, இப்படி நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த நாய்னா எனக்கு என்ன ஃபீலிங், இந்த பாம்புனா எனக்கு என்ன ஃபீலிங், அந்த வீடுனா எனக்கு என்ன ஃபீலிங், அந்த ஃபீலிங் தான் வெளியில் வந்திருக்கு. அது ஏன்னா அது அன்அட்ரஸ்டாக இருக்குது உள்ள. ஒரு இடத்துல பயந்துட்டோம், அந்த இடத்துல யாரும் என்னை கம்ஃபர்ட் பண்ணலை, அது உள்ளே அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம தட்டு தடுமாறி கோப்பை பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். ஆனால் உள்ளே இருக்குது அந்த பயம். அந்த பயத்தை வெளியே எடுக்க தான் ட்ரை பண்ணுறது சப்கான்ஷியஸ். அதை சில பிக்சர்ஸ் மூலமாக வெளில கொண்டு வருது. நம்ம நினச்சிக்கிறோம் இது இனிமேல் நிஜமாக நடக்க போகுதோ ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸு எனக்கு ஃப்யூச்சரில் இது நடக்கணும்னு ஆசை இருக்கிறது வெளியில் வரும்.